இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பயங்கர ப்ரெஷருங்க. இன்ஃபேக்ட் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இடி அவங்கள கூட பல வழியில குமாரசாமி கிறிஸ்டின் நிறுவனம் அப்ரோச் இல்ல பண்ணல. அப்பேற்பட்ட ஒரு அந்த வலிமை மிக்க நபரா, அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபரா அவரு? தமிழ்நாட்டின் அதானின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு இவரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு கான்டாக்ட் இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னா 2018ல அவரை வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரை போட வேண்டும் இந்த துறைக்கு அப்படிங்கிறதே அதோடைய கான்ஃபிடென்ஷியல் பேப்பரே குமாரசாமி இடத்துல இருக்கு. அவர்தான் எந்த அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரியா போடப்பட வேண்டும் சமூக நலத்துறைக்கு, இப்போ சிவில் சப்ளைஸ்க்கெல்லாம் யார் ஐஏஎஸ் அதிகாரி போடப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்வதே குமாரசாமி. இது வந்து இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ அந்த அளவிற்கு இந்த கொல்யூஷன் கூட்டு சதி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் அப்பாயிண்ட் பண்ற பர்சன் என்ன பண்ணுவார்? அவருக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுப்பதற்காக வேலை செய்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான அவருக்கு ஒத்து போலியா கம்பல்சரியா வீட்டில் உட்காருங்க. இப்போ சண்முக சுந்தரத்தை உட்கார வச்சாங்க.